Last class on the Laplace transform, application of Laplace transform to the boundary value problem and ordinary differential equation application in the initial value problem. இதெல்லாம் பார்த்தோம். இது application of Fourier transform to boundary value problem. நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். தட் இஸ் த ப்ராப்ளம் இன் த அப்ளைடு பர்பஸ். ஓகே, ஸோ மச் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிங்கன்னா கூட யூ ஹேவ் த சம் கான்ஃபிடென்ட். ஓகேவா? ஸோ இப்படி தான் சால்வ் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கொஞ்சம் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ த அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் டு பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம்னா இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட். வாட் இஸ் த டிஃபிகல்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் லிட்டில் பிட் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அண்ட் தென் வி கேன் ப்ரொசீட் வித் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ பட் இந்த உங்கள் சிலபஸில் வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிடையாது. ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முடைய அப்ளிகேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஐ வில் டிஸ்கஸ் லிட்டில் பிட். பட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருந்ததுன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொஞ்சம் லைட்டாக கோ த்ரூ பண்ணிங்க. தட் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். So the Fourier sine transform of the second order derivative, like that the same procedure for the Fourier transform. So Fourier transform e power isx nu varum. Actually the sine transform sin sx nu varudhu. That is generally da ungalku problem kudukku poranga using the Fourier sine transform, Fourier transform appdi kudukku poradhu kedaiyadhu. Suppose அந்த ப்ராப்ளத்தை உங்களால் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் சால்வ் பண்ணி உங்களால் சொல்யூஷன் ஃபைண்ட் அப் பண்ண முடியுதுன்னா ஃபைண்ட் அப் பண்ணலாம். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ யாரும் ஸ்பெசிஃபிக்காக யூஸிங் த ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இல்லை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ண கிடையாது. அதனால் நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் ப்ரொசீட் பண்ணலாம். ஒரு சில ப்ராப்ளம் இதில் தான் நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியும்னா அந்த ப்ராப்ளம் தான் சிக்கல். அதுக்காக நம்ம இதை படித்து தான் ஆகணும். ஸோ தட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் நாம் அப்ளை பண்ணி how to find out the second order derivative, partial derivative, how to Fourier sine transform find out பண்றதுன்னு பார்க்கலாம். So actual definition பார்த்தீங்கன்னா 0 to infinity dou square by dou x square sin sx dx. Fourier sine transform actually root of 2 by pi ன்னு இருக்கும். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. that is the 0 to infinity this is இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு பார்ப்போம். that is the second order derivative with respect to x. okay, u னுடைய second derivative with respect to x, partial derivative இது. ஸோ இதை எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் இன்டெகிரேட் யூஸிங் த இன்டெகிரேஷன் பிக் பார்ட்ஸ். தட் இஸ் யூ ஈக்குவல் டு த சம்திங்னு எடுத்திங்கன்னா ஓகேவா, தட் இஸ் இதனுடைய இன்டெகிரேஷன் பார்த்தீங்கன்னா சைனஸ் எக்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் சைன் எஸ் எக்ஸ்னு இருக்குது. ஸோ இதை எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம்? இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெகிரல் விடியூ. தட் இஸ் த ஐடியா. இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ்ன்றது இன்டெகிரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெகிரல் விடியூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த டியூ. ஓகே, டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர், யூன்றது சைனஸ் எக்ஸ். ஸோ யூ ஈக்குவல் டு sin sx and dv equal to dou square u by dou x square into dx. So then you differentiate it, that is dou u by du by dx, it is equivalent to du equal to sin sx differentiate பண்ணீங்கன்னா cos sx into differentiate with respect to x here. So that cos sx into s ன்னு வரும். that is s cos x. So and then when you integrate this one, v equal to dou u by dou x, v equal to dou u by dou x, that is the integration. So actually formula uv minus integral v du, அதான் இங்கே அப்ளை பண்ணி dou u by dou x sin sx லிமிட் வந்து 0 to infinity மைனஸ் இங்கே வந்து s cos x வருது, duன்றது vdu, vன்றது dou u by dou x. ஸோ இதான் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடைக்கிறது. இதில் இவங்க பவுண்டரி கண்டிஷனில் dou u by dou x approaches to 0 as x tends to infinity. இதனுடைய rate of change as x tends to infinity, this is become the 0. So that இது என்ன ஆகும்னா as x tends to infinity போடும் பொழுது it's become the 0. ஓகே, and 0 போடும்போது sin 0 வேல்யூ 0, sin 0 வேல்யூ 0. ஸோ அதனால் 0. ஸோ அப்பர் லிமிட் லோவர் லிமிட் ரெண்டுமே 0 ஆகிடுது. மிச்சம் இருக்கிறது மைனஸ் எஸ் இன்ட்டு 0 டு இன்ஃபினிட்டி dou u by dou x cos sx dx வந்துடும். இதை என்ன பண்ணலாம்னா ஒன்ஸ் அகைன் இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணலாம்.
u equal to cos x and dv equal to dou u by dou x dx வச்சுட்டு அப்ளை பண்ணிங்கன்னா we get it so இங்கே பார்த்தீங்கன்னா this is the இங்கே நாங்கள் என்ன பண்ணலாம் once again integration by parts apply பண்ணுறோம் u equal to cos x dv equal to dou u by dou x dx so dv equal to dou u by dou x dx னா இதை integrate பண்ணும்போது u ஆயிடும் that is become to this one and u equal to cos x னா அப்படியே cos x இதுக்கு லிமிட் வந்து 0 to infinity minus s constant and minus of integral v du v ன்றது u du ன்றது cos x integrate பண்ணீங்கன்னா sinus minus sinus x னு வரும் ஆல்ரெடி minus minus plus ஆயிடும் இங்கே ஒரு ஃபார்முலா பிரகாரம் மைனஸ் வரும் plus s integral 0 to u sinus x dx னு வருது ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் once again u is admitted u is approaches to 0 as x tends to infinity u is approaches to 0 as x tends to infinity so this is becomes 0 upper limit lower limit பார்த்தீங்கன்னா that is cos 0 value 1 and s இருக்கு வெளியில் வேறு okay minus வரும் actually minus cos x that is lower upper limit 0 minus u into u is at the point x equal to 0 u is at the point x equal to 0 minus வரதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா வெளியில் ஒரு மைனஸ் எஸ் இருக்குது ஸோ ப்ளஸ் எஸ் u is at the point x equal to 0 இங்கே வரும்போது மைனஸ் எஸ் ஸ்கொயர் வரும் இந்த இன்டெக்ரல் u into sinus x dxன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா us bar s comma t that means that is the another Fourier sine transform of the function u னுடைய Fourier sine transform that is us bar of s comma t so இதுதான் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் உடைய Fourier sine transform ன்றது இதுதான் இது ஜென்ரலாக நாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம் u of s comma t ன்றதுனால x equal to 0 போடணுன்றதுனால s of u of 0 comma t this is the s square us of s comma t or x comma t is the best இங்கே x comma t actually this is the x comma t so then we get it u of x comma t is a function of two variable x and t us of s comma t is the Fourier sine transform அதனால s போட்டுருக்காங்க சாரி கரெக்ட் தான் s ன்றது எதுக்குன்னா us of s comma t actually x comma t தான் that is the Fourier sine transform ஆப்ரேட் பண்ண பிறகு we get the output Fourier sine transform of u of x comma t with respect to x then us bar of s comma t this is the correct one okay so this is the idea this is the formula it's I thought it looked like the Laplace transform apply பண்ண மாதிரி தான் இருக்கும் so this is the Fourier sine transform the same way Fourier cosine transform க்கு இதே மாதிரி தான் integration by parts apply பண்ணுறோம் என்ன new one this is the concept new one the partial derivative is approaches to 0 as x tends to infinity the same way u is approaches to 0 as x tends to infinity so when you apply it here we get it என்ன கிடைக்குதுன்னா dou u by dou x as x tends to 0 so இது மாதிரி கிடைக்குது dou u by dou x as x equal to 0 for the Fourier cosine transform minus s square uc bar that's mean Fourier cosine transform of u of x comma t with respect to x னு அர்த்தம் so this is the another formula Fourier cosine transform of the second order derivative of u with respect to x the partial derivative of u with respect to x and from the equation 1 and 2 that is the solution the sine transform removing the terms dou square by dou x from the partial differential equation records the u of 0 comma t when that is u when x equal to 0 the cosine transform பார்த்தீங்கன்னா ux of 0 comma t வருது that means dou u by dou x when x equal to 0 வருது cosine transform sine transformல u when x equal to 0 னு வருது that is அந்த ஃபார்முலாவில் வர structure represent பண்ணாங்க and a term dou u by dou x or any partial derivative of odd order cannot be removed with the help of the sine and cosine transform so one of the variables in a differential equation ranges from minus infinity to
plus infinity, then the variable can be excluded, that is by the help of complex Fourier transform. Okay, that is a Fourier sine transform and Fourier cosine transform formula structure இதுதான். So the complex Fourier transform that is a use, then the domain is become the minus infinity. So generally நம்ம problem தான் பார்க்கும்போது that is a heat equation with the some initial condition dou u by dou t equal to dou square by dou x square, x is greater than 0, t is greater than 0 subject to the condition u of 0 comma t and u of x comma 0. So u of x comma 0 and u of x comma t is bounded. Okay, but these are initial another subject to the boundary condition. இது வந்து heat equation. இது solution எப்படி find out பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is a u of 0 comma t, that means u equal to x equal to 0 is given கொடுத்துருக்காங்களா, that is u of 0 comma t is 0. u of 0 comma t equal to 0 ன்னு கொடுத்துருக்காங்க. So that means u of 0 comma t equal to 0 means that means u is u at the point x equal to 0 that is given is 0. So when you take the Fourier sine transform on both sides, so எது அந்த one dimensional heat equation ரெண்டு பக்கம் Fourier sine transform அப்ளை பண்ணீங்கன்னா actually square root of 2 by போட்டிங்கன்னா கூட ரெண்டு பக்கம் கேன்சல் ஆகிடும். that is the problem. So 0 to infinity dou u by dou t sinus x dx, இங்கே 0 to infinity dou square by dou x square sinus x dx. actually sometime ஃபார்முலாவில் square root of 2 by pi போட்டிருப்போம் Fourier sine transform, Fourier cosine transform and Fourier transform 1 by root 2 pi போடுவோம். ஸோ அதை வந்து இங்கே அவாய்ட் பண்ணலான்னு சொல்கிறேன். தட் இஸ் ரெண்டு பக்கமும் Fourier sine transform எடுக்கிறதுனால கேன்சல் ஆகிடும். ஸோ ஒன்லி 0 to infinity அப்ளை பண்ணலாம். தட் மீன்ஸ் இன்வர்ஸில் நம்ம 2 by pi யூஸ் பண்ணிக்கிறோம்னு அர்த்தம். தட் இஸ் த ஐடியா. ஸோ d by dt, that means d by dt when you integrate this one, d by dt is 0 to infinity u sinus x dx, that is another integration with parts apply பண்ணீங்கன்னா, this is the dou u by dou x sinus x minus s into integral 0 to infinity dou u by dou x cos x. once again the same idea, இது apply பண்ணும்பொழுது it's become the another Fourier sine transform of u அப்படின்னா this is become us bar, that is a us bar. so this is become the dus bar divided by dt. the right hand side portion பார்த்தீங்கன்னா upper limit becomes 0 because of the reason this one, lower limit is sin 0 0 அதனால 0. so மிச்சம் இருக்கிறது minus s into the something வரும் நாளைக்கு. so இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, where us bar of s comma t is the Fourier sine transform of u of x comma t. once again integration by parts apply பண்ணும் பொழுது, ஸோ உங்களுக்கு இதுக்கு ஸ்ட்ரக்சர் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ மைனஸ் எஸ் இன்ட்டு இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது இது மாதிரி கிடைக்கும். இதில் இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணும் பொழுது அப்பர் லிமிட் 0 ஆகிடும், லோவர் லிமிட் மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் இன்ட்டு யூ ஆஃப் 0 comma t மைனஸ் எஸ் ஸ்கொயர், இந்த இடத்துல வரும்போது மைனஸ் எஸ் ஸ்கொயர் யூஎஸ் பார்னு வரும். ஸோ இதுதான் டியூஎஸ் பார் டிவைட் பை டிடி ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு யூ ஆஃப் 0 comma t மைனஸ் எஸ் ஸ்கொயர் யூஎஸ் பார். ஸோ எவ்வளோ அருமையாக கிடச்சிச்சு பாருங்க. this is look like ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் உங்களுக்கு நினைவுபடுத்தணும், ஆல்ரெடி ஓடியை தரவை படிச்சிருந்தீங்கன்னா. ஸோ திஸ் இஸ் த u of 0 comma t equal to 0 condition. actually this is the first order differential equation in terms of us bar. so that u of 0 comma t equal to 0ன்றதுனால உங்களுக்கு கிடைக்கிற ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா dus bar divided by dt minus s square us bar. ஸோ இதை என்ன பண்ணலான்னா, நார்மலாக நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம், வேரியபிள் ஆஃப் செப்பரபிள் அப்ளை பண்ணியே இன்டெகிரேட் பண்ணலாம் ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்றதுனால. ஸோ டியூஎஸ் பார் டிவைட் பை யூஎஸ் பார் ஈக்குவல் டு மைனஸ் எஸ் ஸ்கொயர் டிடின்னு வந்துடும். இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா லாக் ஆஃப் யூஎஸ் பார்னு வரும், கரெக்டுங்களா? லாக் ஆஃப் யூஎஸ் பார் ஈக்குவல் டு மைனஸ் எஸ் ஸ்கொயர் டின்னு வரும். இதை டேக்கிங் எக்ஸ்பொனன்ஷியல் ஆன் போத் சைடு எடுக்கும்போது இ பவர் லாக் யூஎஸ் பார் யூஎஸ் பார்னு வந்துடும். ஆக்சுவலி ப்ளஸ் சி போடணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் டி ப்ளஸ் சின்னு வரும். இ பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் டி, இதை சி1 வச்சுக்கலாம், இங்கே சி1 வச்சுக்கலாம்.
e power c1 வரும். E power c1 is nothing but the constant, that is I give the name c, so that c into e power minus s square t is called the us bar of s comma t. Already நமக்கு தெரியும் us bar of s comma t என்றது is the Fourier sine transform of the function u of x comma t. இதில் வர இந்த c-ஐ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க at t equal to 0, at t equal to 0 us of c equal to at t equal to 0ன்னு போடும்போது e power 0 வேல்யூ 1 ஆகிடும். அப்படின்னா இங்கே c மட்டும்தான் இருக்கும். தட் இஸ் us of s comma 0ன்னு வரும். us of s comma 0னா என்ன? தட் இஸ் த என்னது Fourier sine transform of u of x comma 0. அப்படின்னா u of x comma 0 sin s x dxன்னு வரும். ஸோ இதை எப்படி இன்டகிரேட் பண்ணலாம்? u of x comma 0 sin s x dxன்றது தட் இஸ் u of x comma 0ன்றது சம்திங் டிஃபைன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்ளத்தில், ஓகேவா, இந்த பவுண்டரி கண்டிஷனில். ஸோ தட் இஸ் the boundary condition u of x comma 0 is defined as for the 0 to 1, for the 0 to 1 க்கு 1, for the x greater than 1 க்கு 0. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃபைனலாக 0 to infinity-ன்றதை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 0 to 1, 1 to infinity இன்டெக்ரலை பிரிக்கலாம். பிரிக்கும்போது 0 to 1க்கு 1 போட்டுக்கலாம் u of x comma 0க்கு, and u of 1 to infinity-க்கு that is u of x comma 0 0, அதனால் இந்த போர்ஷன் 0 ஆகிடும். ஓகே, பிகாஸ் ஆஃப் u of x comma 0 equal to 0ன்றதுனால இந்த போர்ஷனில் u of x comma 0 equal to 1 போட்டிங்கன்னா இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா minus 1 by s cos sx. அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா that is replace for x equal to 1, அப்படின்னா minus 1 by s cos sன்னு வரும். லோவர் லிமிட் போட்டிங்கன்னா cos 0 வேல்யூ 1, minus of minus plus ஆகிடும் plus 1 by s. ஸோ minus 1 by s cos s plus 1 by s ன்னு வரும். when you take the LCM 1 minus cos s by s ன்னு வரும். ஸோ சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது, ஓகேவா. தென் we can find out the solution directly. us bar of s comma tன்றது உங்களுக்கு இது மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. 1 minus cos s divided by s into e power minus s square t இல்லையா. அந்த cன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த c-யை தான் எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். அந்த c-க்கு பதிலாக இந்த வேல்யூ e power minus s square by t அங்கேயே இருக்குது us bar of s comma t-ல. ஸோ திஸ் இஸ் த Fourier sine transform of us of x comma t, that is u of x comma t-னுடைய ஆன்சர் தான் நாம் கண்டுபிடிச்சிருக்கிறது. இதில் வந்து இன்வர்ஸ் Fourier sine transform அப்ளை பண்ணிங்கன்னா the left hand side is become the u of x comma t, right hand side 2 by pi போட்டாங்க பாருங்கள். ஆக்சுவலி இதில் தான் சம்டைம்ஸ் சம் புக்கில் ஐத்தோட்ட சிங்காரவேலு பாலாஜி இந்த புக்கெலாம் √2 by pi யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து இன்வர்ஸில் நீங்கள் 2 by pi யூஸ் பண்ணும் பொழுது இதில் வந்து ஒன்லி 0 to infinity அப்ளை பண்ணலாம், தப்பு கிடையாது. தட் இஸ் இந்த ஸ்டாண்டர்ட் புக்கெலாம் அப்படி தான் இருக்கும். ஸோ 2 by pi 0 to infinity 1 minus cos s divided by s e power minus s square t sin s x ds வரும். This is the required solution. If you integrate, this is the required solution. Okay, இதை integrate பண்ணுறதுலாம் really difficult, so that this is the solution. So the same way you can try to find out the solution for this one-dimensional heat equation under this condition. Okay, so u of x comma t is bounded where x greater than 0 and t greater than 0, and once again u of x comma 0ன்றது e power minus x ன்னு கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து டிஃபைன் பண்ணியிருந்தாங்க 1 for 0 to 1 and x greater than 1க்கு 0ன்னு, இங்கே x greater than 0, 0 to infinity-க்கே இதான் ஃபங்க்ஷன். முன்னாடி போட்ட மாதிரியே தான் பண்ணணும். ஓகே, the same procedure. அதனால் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்டேஜை கேட்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா யூ கேன் ஈஸியாக வந்து நம்ம ஐடென்டி பண்ணலாம் வாட் இஸ் த சொல்யூஷன்றது. இந்த ஸ்டேஜை நீங்கள் ஐடென்டி பண்ணலாம். இந்த ஸ்டேஜுக்கும் அந்த முன்னாடி ப்ராப்ளத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே 2 வராது, இங்கே 2 வருது, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா, அந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் 2 இல்லை, இங்கே 2 இருக்குது. ஓகே, ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அந்த 2 தான் டிஸ்டர்ப் பண்ணுது, அந்த 2 தான் இங்கே வருது. ஸோ ஆல்ரெடி u of 0, t equal to 0 கொடுத்ததுனால இது 0 ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து லைக் திஸ் இது மாதிரி கிடைக்கும்.
அங்கே என்ன ஸ்ட்ரக்சர் வந்தது, வெறும் 2 வரல, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதுவும் வேரியபிள் செப்பரபிள், இதே மாதிரி தான் சொல்யூஷன். ஓகேவா? ஐ தாட் இங்கே மைனஸ் லாக் சி யூஸ் பண்ணிக்காங்க, இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இதே மாதிரி தான் கிடைக்குது. அங்கே என்ன வந்தது, இந்த 2 வரல. ஓகேவா? இங்கே 2 வருது. ஏன் இங்கே 2 வருது? ரைட் ஹேண்ட் சைட் 2 இருக்கிறதுனால. ரொம்ப டேலண்டடாக இருந்தால் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது இதை வந்து ஈஸியாக கெஸ் பண்ணலாம். இந்த ஸ்டேஜுக்கு வந்துடலாம். இதுக்கப்புறம் வந்து த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா Fourier sin transform of s, 0 at x, 0, that is u of x, 0 வேலை e power minus x போட்டு ஓகேவா இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது இன்டெகிரேட் பண்ணால் என்னென்னா டைரக்ட் ஃபார்முலா e power minus ax sin sx dx for the integral 0 to infinity. I thought integral formula நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு டேப்லெட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ what are the required formulas used in the Fourier transform e power minus x sin sx dxன்றது it's become the a equal to 1, இங்கே b equal to s. இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணணும். இட்ஸ் a very standard formula. அதே இங்கே cos sx வந்துன்னா ஐ தாட் a பைன்னு வரும். a பை இங்கே இருக்கிற a e power minus ax. e power plus ax எந்த காரணத்தையும் வராது, வந்ததுன்னா அது doesn't existன்னு அர்த்தம். e power minus ax தான் இருக்கும். ஸோ a by a square plus b square வரும் இந்த கேஸ் ஆஃப் cos bx இருந்ததுன்னா. ஸோ இங்கே வந்து s by s square plus 1 square வரும். ஸோ அதனால் 1 plus s square. இதுக்கு வந்து நாம் t equal to 0ன்னு போடும் பொழுது ஓகேவா இன் 5 யூஸிங் தட் c equal to s by s square plus 1 square. அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் us bar of that is s, tன்றது கிடச்சிருக்கு. இதில் இன்வர்ஸ் Fourier sin transform அப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர், இதை இன்டெகிரேட் பண்ணுறது ரியலி டிஃபிகல்ட். திஸ் இஸ் த ரெக்வயர்ட் சொல்யூஷன். ஐ தாட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ சால்வ்ட் சம் மோர் ப்ராப்ளம்ஸ். மேக்ஸிமம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சிம்பிளாக பவுண்டரி கண்டிஷன் கொடுத்துட்டு சொல்யூஷன் கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? உங்களால் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணி சால்வ் பண்ண முடியும்னா டெஃபினட்டாக ப்ரொசீட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஐ தாட் ஒரு சில ப்ராப்ளம் நம்ம இதை வந்து அந்த ∂u/∂x கண்டிஷன்லாம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த Fourier transform அப்ளை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, இல்லை இது ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இதிலே ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேவா? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகே, அண்ட் the Cauchy problem for the first order partial differential equation. The Cauchy problem, Cauchy solution நம்ம சால்வ் பண்ணுறது ரியலி டிஃபிகல்ட். பட் உங்களால் சப்போஸ் லெக்ராஞ்ச் மெத்தட் இதெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா இந்த Cauchy ப்ராப்ளத்துக்கு டெஃபினட்டாக அப்ளை பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அப்ளை பண்ணி we can find out the solution. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு Cauchy ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. zp plus q, pன்றது ∂z/∂x. இந்த சாப்டர் ஃபுல்லாகவே zp plus q equal to 1. இந்த இனிஷியல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா x not equal to mu, y not equal to mu, z not equal to mu by 2. That is the initial condition. Muன்றது lies between the 0 to 1. ஸோ இது என்ன பண்ணலான்னா that is the problem. இந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபங்க்ஷனாக நம்ம எடுத்துக்கலாம். that is zp plus q minus 1. that is the ஃபங்க்ஷனாக எடுத்துக்கலாம். then இது when you differentiate with respect to p here, that is z, when you differentiate dou f by dou q equal to 1 and dx naught on the initial condition, dx naught by d mu equal to 1, dy naught by d mu equal to 1. By the formula dou f by dou q dx naught by d mu and this is the characteristic equation, that is our dx by dt is nothing but that dou f by dou p, and dy by dt dou f by dou q, and dz by dp dou f by dou p, q dou f by dou q. So and dp by dt minus dou f by dou x minus p dou f by dou z, and dq by dt minus dou f by dou y minus q dou f by dou z. And then for the non-characteristic condition, this is the non-characteristic condition, and dou f by the Cauchy problem to be well posed, that is the required along the initial curve na. For the non-characteristic condition பார்த்தீங்கன்னா dou f by dou q dx naught by d mu, that is the initial condition of the dou f by dou p dy naught by d mu should be not equal to 0.
ஸோ இதை தான் நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். ஸோ dou f by dou p கண்டுபிடிக்கிறோம். dou f by dou q into dx naught by du and dou f by dou p into dy naught by du. இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 minus z வருது. ஸோ அந்த இனிஷியல் கர்வ் z equal to mu by 2 அப்ளை பண்ணிங்கன்னா the 1 minus mu by 2 வரும். மியூன்றது ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் 0 to 1. இது நம்முடைய ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க. அதனால் this is not equal to 0. எது this is not equal to 0. So the condition is satisfied. Okay, non-characteristic condition is satisfied. So what is the characteristic equation அப்படினு பார்த்தீங்கன்னா dx by dt equal to dou f by dou p, that is called z. dy by dt equal to dou f by dou q equal to 1. dz by dt p dou f by dou p plus q dou f by dou q, that is pz plus q. So that is the from the partial differential equation pz plus q equal to 1. So அதனால this is equal to 1 வந்துரும். So that is at t equal to 0, that x equal to mu, y equal to mu, z equal to mu by 2, that is the x naught mu, y naught mu naught, z naught என்றது. From this dy by dt equal to dou f by dou q equal to 1. Okay, am I correct? So and from this, when you integrate on both sides, from the dy by dt equal to 1, variable separable apply பண்ணிட்டு integrate பண்ணிங்கன்னா y equal to, integrating on both sides, dy equal to dt ன்னு வரும். dy equal to dt. So when integrating on both sides, y equal to t plus c1. At t equal to 0, then mu equal to c1. So that for y equal to t plus mu ன்னு வந்துரும். y equal to t plus mu. The same way dz by dt equal to 1. அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா z equal to t plus c2 ன்னு வந்துரும். z equal to t plus c2. At t equal to 0, that is mu by 2 equal to c2. Okay, at t equal to 0 na, that is mu by 2 equal to c2. So that is dz by dt. That's idea. So dz by dt equal to, that is mu by 2. So mu by 2 equal to and c2, that means z equal to t plus mu by 2. Z equal to t plus mu by 2. The same way dx by dt equal to, that is called z. Z is nothing but already find out the t plus mu by 2. So x equal to integrate பண்ணீங்கன்னா இதில் இருந்து என்ன கிடைக்கும், dx equal to t plus mu by 2 into dt ன்னு வரும். இதை integrating in both sides, x equal to t integrate பண்ணா t square by 2 mu by 2 t plus c3 ன்னு வரும். இதில் at t equal to 0 mu equal to c3 அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து plus mu something வரும். ஸோ இதில் இருந்து eliminating the parameters அப்படின்னா x equal to t plus mu, y equal to from this mu equal to y minus t ன்னு வந்துடும். Okay, and from x equal to t square by mu by 2 t plus mu. So just replace mu equal to y minus t. ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் அந்த பேராமீட்டர்லாம் எலிமினேட் ஆகிடுச்சு. எல்லாம் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா xyயில் இருக்குது அண்ட் சாரி xtயில் இருக்குது, xytயில் இருக்குது. ஸோ when you simplify it, இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஸ்ட்ரக்சர் இது. ஓகேவா, t square by 2, இது yt by 2, இங்கே t square by 2, இது ரெண்டு கேன்சல் ஆகிடும் அண்ட் y minus tன்னு இருக்குது. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் x equal to. x equal to வந்த பிறகு இங்கே கிடைக்கிறது x minus y divided by y minus 2, t equal to something. இந்த t-யை தூக்கி பேக் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா, இங்கே t-யை தூக்கி பேக் சப்ஸ்டிட் பண்ணால் mu equal to y minus t-யில் போட்டிங்கன்னா, ஸோ மியூனுடைய வேல்யூ இது. ஓகேவா, t-னுடைய வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிடச்சிருது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு த ஃபைனல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா z equal to t plus mu by t அண்ட் மியூக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு சிம்பிளி பண்ணிங்கன்னா z equal to the something. ஸோ அந்த பேராமீட்டர் இல்லாமல் நாம் எலிமினேட் பண்ணுறோம். தட் இஸ் த சொல்யூஷன். ரியலி டிஃபிகல்ட் ப்ராப்ளம். த ஃபஸ்ட் ஆர்டர் காஷி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் காஷ் ஃபார்ம்ன்றது. ஓகே, ஸோ ஆக்சுவலி திஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் திஸ் ப்ராப்ளம். திஸ் இஸ் த அனதர் ப்ராப்ளம், தட் இஸ் x not equal to mu, y not equal to 0 here and z not equal to mu by 2, the same structure. So like this, verify the non-characteristic condition and then characteristic equation, write the characteristic equation and then at t equal to 0 x plus dx by dt integrate பண்ணி x y z என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து அந்த பேராமீட்டரை t-யை எலிமினேட் பண்ணி x y z-ல ஈக்குவேஷனை எழுதுனீங்கன்னா தட் இஸ் த ஈக்குவேஷன் ரெக்வயர்ட் சொல்யூஷன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா z equal to xன்னு வரும்.
that is the solution. அதை வெரிஃபை பண்ணலாம், வெரிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெரிஃபை பண்ணலாம். That is a suitable solution ஆன. So this is the solution. Okay, the same way for the non-linear equation, this is another problem. இங்கே x naught, y naught and z naught கொடுத்துருக்காங்க. I thought most of the CSIR net questionல இது மாதிரி கொஸ்டின் ஒன்று எதிர்பார்க்கலாம். ஓகேவா, டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு கொஸ்டினை ஃபேஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி இதே கொஸ்டின் கூட ரிப்பீட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் கேட்டிருக்காங்க, அந்த ப்ராப்ளம்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் இன் ஃபியூச்சரில். ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணும்போது யூ கேன் கெட் த ஐடியா. ஸோ த காஷி ப்ராப்ளம் ஃபார் த CSIR நெட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த டிஆர்பி எக்ஸாம்லேயும் கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இட்ஸ் அ சிம்பிள் ப்ரொசீஜர். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது கால்குலேட் பண்ணுறது, தட்ஸ் ஆல் ஐடியாவை தவிர. பட் திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் ப்ரொசீஜர். த நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் 3 ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் and how to solve the problem. Okay, Cauchy problem. And suppose the Lagrange method for solving first order PDE, maximum partial differential equation எடுத்தவங்க mostly இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இட்ஸ் நாட் a difficult one. Lagrange மெத்தட்ன்றது என்னென்னா, first the linear partial differential equation, quasi-linear partial differential equation is of the form and capital P small p and capital Q small q equal to R. The capital P, capital Q, capital R என்றது என்னன்னா function of x, y, z. Small p என்றது dou z by dou x and small q என்றது dou z by dou y. Okay, and Lagrange equation என்றது how to write na, this is the example for the Lagrange equation. இங்கே பார்த்தீங்கன்னா x, y என்றது capital P, y, z என்றது capital Q and zx என்றது capital R. Okay, that is capital P, capital Q, capital R. The Lagrange method apply பண்ணோம்னா, the general solution for the Lagrange equation is of the form pi of u comma v equal to 0. இல்லை u equal to some function g of v அப்படின்னு எழுதலாம். இதுவும் சொல்யூஷன் தான், இதுவும் சொல்யூஷன் தான், ரெண்டுமே சொல்யூஷன் தான். And pi is an arbitrary function and u of x comma y z equal to c1, v of x comma y z equal to c2. This is the arbitrary function. இதனுடைய combination pi of u comma v equal to 0 னு அதை எழுதலாம். And two independent solution of the auxiliary system. So for the Lagrange equation, dx by capital P, dy by capital Q, dz by capital R. This is the auxiliary equation எடுக்கணும் இல்லையா, differential equation, second order differential. அது மாதிரி this is the auxiliary system சொல்லலாம். இதையும் auxiliary equation some bookல ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. So that means in the standard form you want write first of all the auxiliary equation, that is dx by capital P equal to dy by capital Q, dz by capital R. Okay. And how to find out the solution அப்படின்னு பார்த்தீங்கன்னா, working rule னு பார்த்தீங்கன்னா, that is the standard formula நான் முதல்ல எழுதணும், and then auxiliary equation எழுதணும், and then auxiliary equation வந்து independent solution கண்டுபிடிக்கணும். ரொம்ப முக்கியமான வார்த்தை independent. Two independent solution கண்டுபிடிக்கணும். அதுதான் that is called the general solution of the form pi of u comma v equal to 0, இல்லை u equal to pi of v, இல்லை v equal to pi of u னு எழுதுனா எல்லாமே ஃபார்ம் தான், ஒரே தான். இதுவும் சேம் தான், இதுவும் சேம் தான். That is pi is the arbitrary function அப்படின்னு சொல்லுவோம், arbitrary function சொல்லுவோம். And types of problem பார்த்தீங்கன்னா, method of grouping ரெண்டு டைப் தான் என் கேட்டகரியில். ஒன்று மெத்தட் ஆஃப் குரூப்பிங். மெத்தட் ஆஃப் குரூப்பிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஓகேவா, டைரெக்டாகவே இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனில் இருக்கிற dx by capital P, dy by capital Q, dz by capital dz by capital R. இந்த இது வந்து capital P, capital Q, capital Rன்றது is the function of x, y, z alone. இப்போ இது ரெண்டுத்தை குரூப் பண்ணி இதுக்கு பேர் வந்து 1ன்னு கொடுக்கலாம், இதுக்கு பேர் 2, இதுக்கு பேர் 3. இந்த 3 ஈக்குவேஷன் கண்டிப்பாக வரும். எந்த ஒரு ப்ராப்ளம் நீங்கள் எடுத்துகிட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணாலும் Lagrange மெத்தடில் இந்த 3 ஈக்குவேஷன் வரும். இந்த 3 ஈக்குவேஷன் இந்த மெத்தட் ஆஃப் குரூப்பிங் மேக்ஸிமம் டிஆர்பியை பொறுத்து மட்டும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. CSIR நெட் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் அடிஷ்னலாக நம்ம படிக்கணும், மல்டிப்ளையர் அந்த இதெல்லாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் குரூப்பிங்கிறது வெரி சிம்பிள். எந்த ரெண்டு எடுத்தால் என்னால் சால்வ் பண்ணி வேரியபிள் ஆஃப் செப்பரபிள் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணி சொல்யூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியுமோ அந்த ரெண்டு குரூப் பண்ணிவிட்டு நாம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். அப்படி முடியாத பட்சத்தில் எதையுமே என்னால் குரூப் பண்ண முடியலைனா தான் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர் அப்படி ஆகும். சம்திங் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி 0 கொண்டு வரலாம் டினாமினேட்டரில், அண்ட் தென் ஈக்குவேட்டிங் டு 0, தென் வி கெட் த சொல்யூஷன். இது எல்லா ப்ரொசீஜரும். ஸோ ஒரு கேட்டகரி ரொம்ப சிம்பிள் ஒன், தட் இஸ் கால்ட் த மெத்தட் ஆஃப் குரூப்பிங். மெத்தட் ஆஃப் குரூப்பிங்கிறது இந்த ப்ராப்ளம் மெத்தட் ஆஃப் குரூப்பிங்கில் போடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் நான் எடுத்துக்கிறேனாவே
வேரியபிள் ஆஃப் செப்பரபிள் அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக இருக்குது ஸ்ட்ரக்சர். dx by x dy by y இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்னா login x ஈக்குவல் டு login y ப்ளஸ் login c1 வந்துடும். ஸோ இதை வந்து login c1 இன்ட்டு ஒய்ன்னு எழுதலாம். அப்படின்னா login ரெண்டு பக்கம் டேக்கிங் எக்ஸ்பொனன்ஷியல் ஆன் போத் சைட்னா தட் இஸ் x by y ஈக்குவல் டு c1 வந்துடும் இல்லையா. ஸோ login x ஈக்குவல் டு login ஓகேவா c1 y டேக்கிங் எக்ஸ்பொனன்ஷியல் ஆன் போத் சைட்னா login போயிடும். ஸோ x ஈக்குவல் டு c1 y அப்படின்னா c1 ஈக்குவல் டு x by y ன்னு வந்துடும். c1 ஈக்குவல் டு x by y. This is one of the solution. This is the first solution. இன்னொரு இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் நான் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த மட்டும் மெத்தட் ஆஃப் குரூப்பிங்கை அப்ளை பண்ணலாம். when you take 2 and 3 எடுத்திங்கன்னா y dy by y dz by z அதை எடுத்துகிட்டு இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ரெண்டு பக்கமும் we get the one of the solution. அதுவும் கரெக்டு தான். இல்லை இவங்க வந்து 1 and 3 நாம் எடுத்துருக்கோம். 1 and 3 எடுத்துட்டோம் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுவும் சொல்யூஷன் தான். ஓகே, எதுவுமே தப்பு கிடையாது. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக எடுத்து தெரியணும். ஸோ இங்கே வந்து ஜென்ரல் சொல்யூஷன் ஐ தாட் நான் 1 and 3 எடுத்ததுனால எனக்கு என்ன வந்ததுன்னா x by z ஈக்குவல் டு c2 வந்தது. சப்போஸ் 2 and 3 எடுத்திருந்தா y by z ஈக்குவல் டு cன்னு வந்திருக்கும். அது ரெண்டுமே தப்பு கிடையாது, எல்லாமே கரெக்டு தான். எனக்கு தேவை ரெண்டு இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன். ஸோ இங்கே பை ஆஃப் x by y அண்ட் x by z ஈக்குவல் டு 0 அண்ட் அனதர் ஒன் பை ஆஃப் x by y by z ஈக்குவல் டு 0 அதுவும் சொல்யூஷன் தான். ஓகேவா. ஸோ இதை இன்னொரு ஃபார்மில் எப்படி எடுத்துலாம்னா x by z ஈக்குவல் டு f ஆஃப் x by yன்னு எடுக்கலாம். இல்லை x by y ஈக்குவல் டு பை ஆஃப் x by zன்னு எடுக்கலாம், அதுவும் சொல்யூஷன் தான். ஸோ ஃப்ரம் திஸ் z ஈக்குவல் டு x by f ஆஃப் x by yன்னு எடுக்கலாம், அதுவும் சொல்யூஷன் தான். ஸோ என்ன ஆப்ஷன் எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாடி பண்ண தெரியணும், தட் இஸ் சிம்பிளி பண்ண தெரியணும். இதுவும் மெத்தட் ஆஃப் குரூப்பிங்கில் நம்ம போடலாம். when you give the name for this one 1 இது 2 இது 3 அப்படின்னு எடுக்கும் பொழுது என்ன பண்ணலாம், டேக் 1 and 2 நீங்கள் எடுக்கும் பொழுது இந்த z கேன்சல் ஆகிடும். இந்த z கேன்சல் ஆகிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது dx by y dy by x. வேரியபிள் ஆஃப் செப்பரபிள் அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே y dy வந்துடும், இங்கே x dx வந்துடும். இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிடும். இதே மாதிரி when you take 2 and 3 நீங்கள் எடுத்திங்கன்னா dy by z dz by y வேரியபிளாக கிராஸ் மல்டிப்ளை பண்ண பிறகு இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா we get the solution. ஓகேவா, that is the another solution. ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன். ரெண்டு சொல்யூஷனையும் கம்பைன் பண்ணி எழுதுனீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ரெக்வயர்ட் ஜென்ரல் சொல்யூஷன். ஓகே, ஸோ த சேம் வே y மைனஸ் இதெல்லாம் வெரி ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த புக்கில் இது இருக்கும். y மைனஸ் z இன்ட்டு p z மைனஸ் x இன்ட்டு q is x மைனஸ் y. ஸோ இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். இங்கே மெத்தட் ஆஃப் குரூப்பிங் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மெத்தட் ஆஃப் குரூப்பிங் அப்ளை பண்ணிங்கன்னா எப்படி வேரியபிள் ஆஃப் செப்பரபிள் பண்ணுறது, இதில் வேரியபிள் ஆஃப் செப்பரபிளே பண்ண முடியாது. ஸோ இதை கிராஸ் மல்டி பண்ணிங்கன்னா ZX ஒட்டிட்டு தான் வரும். இங்கே கிராஸ் மல்டி பண்ணிங்கன்னா ஒய்யும் இசட்டும் பிரிக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல வேரியபிள் ஆஃப் செப்பரபிள் அப்ளை பண்ணுறது ரியலி டிஃபிகல்ட். ஸோ தட் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் இட்ஸ் காம்பனண்ட் டிவைடட்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணலாம், கீழே இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணலாம். இது எப்படி எனக்கு தோணுன்னா அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ மச் ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் ஸ்ட்ரைக் அவுட், தட் இஸ் ஐடியா. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது கீழே இருக்கிற ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். ஸோ மேலே இருக்கிறத எல்லாத்தையும் ஆட் பண்ணுறீங்க, கீழே இருக்கிறத எல்லாத்தையும் ஆட் பண்ணுறீங்கன்னா கீழே இருக்கிறத ஆட் பண்ணும்போது 0 ஆகுது. அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவலன் டு dx ப்ளஸ் dy ப்ளஸ் dz டிவைடட் பை ஓகேவா. இது மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது இட்ஸ் பிகம் த 0. அது ஒரு ப்ராப்ளத்தை பார்த்து தான் நமக்கு தோணணும். ஸோ இது 0னா இப்போ பாருங்கள், இதுக்கு பேர் 1 2 3 4 இதையும் இந்த இதுவும் எடுக்கும்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்க 0ன்ட்டு எடுத்துக்க 0. அப்படின்னா dx ப்ளஸ் dy ப்ளஸ் dz ஈக்குவல் டு 0. when integrating on both side dx integrate பண்ண x, இது y, இது z, x plus y plus z equal to c1. so u equal to x plus y plus z. this is one of the solution. சரி சார், இன்னொரு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dx by y minus z and dy by z minus x இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு that is z equal to c1 minus x minus y. ஸோ ஆல்ரெடி சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, x plus y plus z ஈக்குவல் டு c1 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, நமக்கு இது இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் தான் வேணும். அதனால் z ஈக்குவல் டு c1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்றதை யூஸ் பண்ணிங்கன்னா y மைனஸ் இசட்டில் போடும்போது x ப்ளஸ் 2y மைனஸ் c1 வந்துடுது. z மைனஸ் எக்ஸில் போடும்போது c1 மைனஸ் 2x மைனஸ் ஒய்ன்னு வந்துடுது. ஸோ அந்த என்ன எடுத்திருக்கோம், dy பை dz பைன்னு எடுத்திருக்கோம். ஸோ அதில் நாம் ரீப்ளேஸ் பண்ணும் பொழுது
that leads the complicated expression, that is auxiliary equation வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஓகே, yeah, dx by y minus z and dz by z minus x. ஸோ இது பார்த்தீங்கன்னா x plus 2y சம்திங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா x minus x minus 2x minus c1 minus 2x minus y. இதை கிராஸ் மல்டி பண்ணிவிட்டு வேரியபிள் ஆஃப் செப்பரபிள் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ண முடிஞ்சால் ஈஸியாக இருந்ததுன்னா பண்ணலாம். பட் ஆனால் திஸ் இஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் ஒன். ஸோ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாம் இன்னொரு இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் கண்டுபிடிச்சாகணும். தட் இஸ் ஐடியா வந்து மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர். மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர்னா என்னென்னா இங்கே எக்ஸ் மல்டிப்ளை பண்ணணும், அப்படியே ஆட் பண்ண 0 வந்தது, அது ஓகே. இன்னொன்று என்ன பண்ணலான்னா மேலே எக்ஸை மல்டிப்ளை பண்ணலாம், கீழே எக்ஸை மல்டி பண்ணலாம், இங்கே ஒய்யை மல்டி பண்ணலாம், இது இங்கேயும் ஒய்யை மல்டி பண்ணலாம், இங்கே இசட்டை மல்டி பண்ணலாம், இங்கேயும் இசட்டை மல்டி பண்ணலாம், இங்கே எக்ஸை உள்ள மல்டி பண்ணி இங்கே ஒய்யை உள்ள மல்டி பண்ணி இங்கே இசட்டை மல்டி பண்ணி ஆட் பண்ணினா 0 ஆகுது. இதுவும் உனக்கு தோணணும், அது ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ டினாமினேட்டர் 0 ஆகுதுனா திஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0. ஸோ எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஒய் இசட் இசட் ஈக்குவல் டு 0. இதுக்கு பேர் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர்னு அர்த்தம். ஓகேவா? சூஸ் எக்ஸ் ஒய் இசட் ஆஸ் மல்டிப்ளையர்னு அர்த்தம். எக்ஸ் ஒய் இசட்ன்றது மல்டிப்ளையராக சூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஒய் ப்ளஸ் இசட் இசட் டிவைட் பை எக்ஸ்ன்றது ஒய்ன்றது இசட்ன்றது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0. ஸோ ஃப்ரம் தீஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஒய் ஸ்கொயர் பை 2 இசட் ஸ்கொயர் பை 2 அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் ஈக்குவல் டு C2 வந்துடுது. இஸ் த இன்னொரு இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன். ஸோ ரெண்டு இண்டிபெண்டன்ட் சொல்யூஷனையும் கம்பைன் பண்ணி எடுத்திங்கன்னா தட் இஸ் கால்ட் தி ஜெனரல் சொல்யூஷன். திஸ் இஸ் அனதர் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் இசட் பை எக்ஸ், எக்ஸ் இசட் கியூ ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், கரெக்டாக ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ இதை எக்ஸை வந்து மேலே கொண்டு போயிடலாம். ஒய் ஸ்கொயர் இசட் எக்ஸ் இசட் when you take 1 and 2 எடுத்திங்கனாவே இங்கே மெத்தட் ஆஃப் குரூப்பிங் அப்ளை ஆகும். 1 and 2லேயே மெத்தட் ஆஃப் குரூப்பிங் அப்ளை ஆகும். ஸோ தட் இஸ் 1 and 2 எடுக்கும் பொழுது ரெண்டு பக்கமே இசட்டை கேன்சல் பண்ணிவிட்டு ஒய் ஸ்கொயர் இங்கே மல்டி பண்ணிவிட்டு எக்ஸ் இங்கே மல்டி பண்ணிங்கன்னா இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா we get ஒன் ஆஃப் த சொல்யூஷன். ஃபார் ஃபைண்ட் அவுட் த அனதர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஐ தாட் 2 and 3 எடுத்திங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. ஐதர் 1 and 3 எடுத்திங்கன்னா ஒய் ஸ்கொயர் கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிடும். அதனால் இசட்டை கிராஸ் மல்டி பண்ணிவிட்டு வேரியபிள் ஆஃப் அதை மெத்தட் ஆஃப் குரூப்பிங்லேயே உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட் ஒன்னுக்கு 1 and 2 எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு வேரியபிள் ஆஃப் செப்பரபிள் பண்ணிங்கன்னா சொல்யூஷன். இந்த செகண்ட் ஒன்னுக்கு 1 and 3 தான் எடுக்க முடியும். 2 and 3 இந்த இடத்துல எடுத்திங்கன்னா மெத்தட் ஆஃப் குரூப்பிங்கில் நம்ம சொல்யூஷன் போட முடியாது. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ நிறைய ப்ராப்ளம் இதில் இருக்கிற ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க, அதில் நோ டவுட் அட் ஆல். ஏன்னா நிறைய ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ a into p plus q equal to z. This is the AP, AQ equal to z. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். இட்ஸ் a very simple problem. ரெண்டுமே கான்ஸ்டன்ட் இது. அதனால் மெத்தட் ஆஃப் குரூப்பிங்கை அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் ரெண்டு எடுத்திங்கன்னா டேரெக்டாகவே x equal to y plus c வந்துடும். ஸோ x minus y equal to c1 வந்துடும். தட் இஸ் ஏன்றது கான்ஸ்டன்ட், அதனால் லீவ் இட், ஏ கேன்சல் ஆகிடுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அண்டு ஃபஸ்ட்டையும் தேர்டையும் எடுத்திங்கன்னா இல்லை செகண்டையும் தேர்டையும் எடுத்திங்கனாலும் சொல்யூஷன் வரும். ஃபஸ்ட்டையும் தேர்டையும் எடுத்திங்கனாலும் சொல்யூஷன் வரும். நீங்கள் எதோ ஒன்றாலும் எடுத்துகிட்டு போடலாம், இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம். ஸோ சால்வ் 2p plus 3q equal to 1. ஐ தாட் டிஆர்பி பார்த்து மட்டும் இது மாதிரி சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ காம்ப்ளிகேட்டடாக கேட்டாங்கன்னா போடுறதுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இதுவும் வெரி ஸ்டாண்டர்ட், வெரி சிம்பிள் ப்ராப்ளம். And dx by tan x, dy by tan y, dz by tan z. மெத்தட் ஆஃப் குரூப்பிங்லேயே போட்டோம்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எடுத்தால் ஒரு சொல்யூஷன், செகண்ட் அண்ட் தேர்ட் எடுத்தால் ஒரு சொல்யூஷன், இல்லை ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் எடுத்தால் ஒரு சொல்யூஷன். டேரெக்டாகவே இன்டெகிரேட் பண்ணலாம், ஆனால் நமக்கு இன்டெகிரேட் பண்ண தெரியணும். tan xனுடைய 1 by tan x cot xனுடைய இன்டெகிரேஷன் என்னன்னு தெரியணும். ஸோ cot x இன்டெகிரேட் பண்ணால் cot xன்றது நத்திங் பட் cos x by sin x, cos x by sin x. ஸோ cos x by sin xனால் sin xனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் மேலே இருக்குது. அப்படின்னா கீழே இருக்கிறதுனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் மேலே இருக்கிறதுனா log ஆஃப் டினாமினேட்டர் போடலாம். ஐ தாட் திஸ் இஸ் த log sin x, திஸ் இஸ் log sin y. அதனால் கான்ஸ்டன்ட் log c1 வச்சிங்கன்னா log c1 sin yன்னு வந்துடும். டேக்கிங் எக்ஸ்பொனென்ஷியல்னா sin x by cos y sin y equal to c1 வரும். இதே மாதிரி 2 and 3 எடுத்து போடலாம், இல்லை 1 and 3 எடுத்து போடலாம். இன்டெகிரேஷன் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கணும். ஓகே, அண்ட் zp equal to minus x.
zp equal to minus x னா இதில் qவே இல்லை, qவே இல்லைன்னா தட் இஸ் 0q எடுத்துகிட்டு ப்ரொசீட் பண்ணி போடலாம், தப்பு கிடையாது. Lagrange auxiliary equation dx by z dy by 0 dz by minus x. So dy by 0, that is dy equal to 0, y equal to c1, y equal to c1, that is and first and third எடுத்திங்கன்னா minus x dx equal to z dz. So integrate பண்ணிங்கன்னா we get the c2. So ரெண்டுத்தையும் combine பண்ணிங்கன்னா solution. And y square p minus xy q equal to x into z minus 2y. So dx by y square and dy by minus xy dz by x into z minus 2y. So then taking the first two and then cancel it to the variable of method of grouping apply பண்ணலாம், ஒரு y cancel ஆகிடும். cancel ஆகிடுச்சுன்னா இங்கே cross multiply பண்ணிங்கன்னா variable of separable integrate பண்ணி ஆன்சர் போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ integrate பண்ணி very simple integration. The same way last two fraction 2 and 3 எடுத்திங்கனாலும் x cancel ஆகிடுது. I thought இங்கே x cancel பண்ணிடலாம். and dz by இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ dz by dy equal to z minus 2y. okay, that is the structure. So that means dz by dy equal to minus of z minus 2y divided by y. இதை செப்பரேட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு z by y இங்கே 2y by y னா y கேன்சல் ஆகிடுச்சு 2ன்னு வரும், அது ப்ளஸ் 2 z by y minus z by y, அது லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போனீங்கன்னா திஸ் இஸ் கால்டு த ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். இதனுடைய சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் dy by dx plus py equal to q அந்த ஸ்ட்ரக்சர். இதனுடைய சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. ஐ தாட் 12th ஸ்டாண்டர்ட் புக்லேயே இருக்குது. இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர்ன்றது e பவர் இன்டெகிரல் p dx and solution வந்து y into e power integral p dx equal to integral q into e power integral p dx dx ன்னு போடுவோங்க plus c. So that is the solution. So இது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். okay, then we get the solution. இங்கேயும் மெத்தட் ஆஃப் குரூப்பிங் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி சிம்பிளாக வந்ததுன்னா கூட இன்டெகிரேட் பண்ணிவிட்டு ஆன்சர் போட்டுடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா pன்றது தட் இஸ் கால்டு 1 by y, 1 by y என்றது log y, e power log y னா தட் இஸ் yன்னு வந்துடும். ஸோ இன்டெகிரேட் ஃபேக்டர் y அப்படின்னா இங்கே ஆக்சுவலி ஒய்க்கு பதிலாக z இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக y இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் கூட கம்பேர் பண்ணும்போது ஓகே y ஈக்குவல் டு z இஸ் x ஈக்குவல் டு y. ஸோ zy integral this is the 2y dy, that is the y இங்கே ஆக்சுவலி integral e power something என்றது y, right is qன்றது 2. ஸோ 2y dy இது இன்டெகிரேட் பண்ண 2y square by 2 வெறும் y square வந்துடும். ஸோ we get the c2. ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா we get the general solution. okay, so x square plus 2y square p minus xy cube equal to xz. the same way okay, இதை குரூப் பண்ண தெரியணும். each and every problem okay you can learn something. ஓகேவா, அதனால் எல்லா ப்ராப்ளத்தையும் அட்லீஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். எனி எதர் டவுட்னா ஓகேவா வாட்ஸ்அப்பில் கூட அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ. ஸோ dy by minus xy, I thought 2 and 3 எடுத்திங்கன்னா we get the simple solution. and what about the other solution? இன்னொரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் ரியலி டிஃபிகல்ட். ஸோ இன்னொரு சொல்யூஷன் ஃபஸ்ட்டு 2 ஃப்ராக்ஷன் எடுத்துகிட்டு அண்டு தென் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dx by dy equal to something எடுத்துட்டு இப்போ போட்டா மாதிரியே ட்ரை பண்ணிங்கன்னா we get the structure. so here b equal to x square dv by dy equal to 2x into dx by dy, அதை அப்ளை பண்ணிங்கன்னா we get it 2 by v ன்னு வந்துடும், dv by dy ன்னு வந்துடும் left hand side. and so dv by dy equal to something வந்துடும். okay, so this is the first order ordinary differential equation. so once again integrating factor we get the solution. so like this so much problems are there. okay, and maximum இது மாதிரி சிம்பிளாக தான் கேட்பாங்க உங்களுக்கு டிஆர்பியை பொறுத்த மட்டும். and CSIR NETல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் சொல்யூஷன், ப்ராப்ளமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இதை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிங்கன்னா யூ கெட் த ஐடியா ஹவு டு சால்வ் திஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம். மேக்ஸிமம் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் புக்கு நீங்கள் இதுக்கு ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஐ தாட் சிங்காரவேலு இல்லை பாலாஜி ஆத்தர் புக்கே நல்லா தான் இருக்கும்.
solved so much problem in this case. ஸோ இது மாதிரி ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம், பார்க்குறது தான் பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வெரி ஈஸியஸ்ட் ப்ராப்ளம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதுக்கான ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரக்சர் டேக் 2 and 3 லாஸ்ட் 2 ஈக்குவேஷனை இதில் எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். உங்களுக்கு ஸ்ட்ரக்சரே ரொம்ப சிம்பிள். we get the solution. From this we get the some constant value a equal to something, and substitute the solve the exact differential equation y square minus ax minus x cube divided by x equal to b. Okay, this is the z equal to, that is a equal to zy. Okay, correct. This is the problem. So after writing the auxiliary equation from the last two fraction, we get the solution. And from this a equal to z by y nu substitute into remaining and solve the exact differential equation to break it down. So the remaining means y square minus ax minus x cube divided by x equal to b. So a equal to, that is z by y here. So minus 2y. Solution okay, another solution you have to find out for x into y. Okay. I tell to you tomorrow. So idhile one solution easy find out pannalam, auxiliary equation, and another solution is just substituting the remaining equation, that is dz by something, dx by 1 and dz by something. Here we get it dx by 1 and dz by 3x square sin of c1 inge போட்டுருக்காங்க பாருங்க. Like this, இதே மாதிரி தான் the previous problem. The c1 equal to y plus 2x, and when you substitute here sin c1, so and then variable of separable நீங்கள் apply பண்ணலாம். apply பண்ணிங்கன்னா we get the solution. z equal to x cube sin c1 plus integrate it to this one x cube 3x square integrate பண்ண 3x cube by 3, that is x cube sin c1 plus c2. the left side வந்து z னு வந்துரும். z equal to we get the solution. Okay, so that this is the solution, general solution. Already one solution c1 equal to something, it is c2 equal to something. The same way you want try to find out here x, yeah, z by y. You want substitute here dx by something and dy by something, like that. எடுத்துட்டு you want z by y என்றது substitute பண்ற மாதிரி இருக்கும். Something missing here. Okay, we will try the remaining. now already நம்ம last ரெண்டு எடுத்துட்டோம். so first and second எடுத்துட்டு I thought here z by y equal to a என்றதை replace பண்ணலாம். then we get this equation and then something a வருதா, this is the okay. so try பண்ணுங்க, I will get it the answer. Okay, I will explain to you.
The same way p minus q equal to z by x plus y. So the same way one solution is very easiest one. When you take the 1 and 2, when you take 1 and 2, this is the 1 and 2, we get the one of the solution. And for the other solution, that is substitute c1 equal to x plus y. c1 equal to x plus y here. So z by c1 வந்துரும். z by c1 னா அது c1 z மேல போட்டுக்கலாம். So c1 dz divided by z. இன்னொன்று நீங்கள் 1 கூட எடுத்துக்கலாம் இல்லை 2 எடுத்துக்கலாம். தட் இஸ் த ஐடியா. அந்த ப்ராப்ளம் மட்டும் ஏதோ சம்திங் ப்ராப்ளம் ஓகேவா என்ன பண்ணியிருக்காங்க சம்திங் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா வி கெட் தி சொல்யூஷன். அண்ட் த xy ஸ்கொயர் p minus yq q ax z. The same way when you take your first two fraction, then after cancel the y square, that is y variable of separable apply பண்ண பிறகு we get the solution. And then the xy equal to c1 here, xy equal to c1, and that dx by xy square, and then take dz by axz. So இதில் பார்த்தீங்கன்னா ஒரு x cancel பண்ணிடலாம். Okay, xy equal to c1, and then substitute dx by y square வந்துடும். ஒரு x cancel பண்ணிட்டீங்கன்னா, so then y square equal to minus az. And c1 by x, y square பதிலா that is c1 by x whole square, and இங்கே az, this is the c1 square, x square மேலே போயிடும், this is the az, c1 square a எல்லாமே constant, we can integrate, then we get the solution. ஸோ அந்த ப்ராப்ளம் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது, கொஞ்சம் திங்க் பண்ணுங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்றது. ஸோ லைக் திஸ் we can find out the solution. This is the இல்லை மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர் நான் வச்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர் அப்ளை பண்ணியிருக்காங்க. dy பை எல்லாம் வெரி ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் இன்ஜினியரிங் புக்லேயே இருக்குது. ஸோ dx பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், x square minus y square minus z square, dy by 2xy, dz by 2xz. So dy by 2xz இது ஒரு part solution very easy, 2 and 3 எடுத்தீங்கன்னா. And another part of solution really difficult. When you apply the multiplier x by z, multiply x in the first ratio and the second ratio y, third ratio z multiply பண்ணி add பண்ணிங்கன்னா we get the structure like that. இதில் x காமனாக வெளியே எடுத்தா ஓகே உங்களுக்கு கிடைக்கிற ஸ்ட்ரக்சர் இதுதான். அண்ட் தென் திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு இந்த 1 2 3 1 2 3க்கு ஈக்குவல். ஸோ அண்ட் தென் வென் யூ கம்பைன் வித் எனி அதர் ஃப்ராக்ஷன் தென் வி கெட் த சொல்யூஷன். ஐ தாட் டிஎக்ஸ் பைன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க, அங்கே தான் எக்ஸ் கேன்சல் ஆகிடுது. தென் டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்ட்டு இதை இன்டெகிரேட் பண்ணி தான் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. கீழே இருக்கிறதோட டிஃப்ரென்ஷியேஷன் மேலே இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஸோ டிஎக்ஸ் பை எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் இசட் ஸ்கொயர் இங்கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். ஸோ டிஎக்ஸ் பை எக்ஸ் the first fraction. Yeah. dx by x square minus y square minus z square. This is equivalent to x dx plus y dy plus z dz divided by x into x square plus y square plus z square. So this is implies dx by x, the variable of separable தான். ஆனால் இங்கே வேரியபிள் ஆஃப் செப்பரபிள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எக்ஸ் டிஎக்ஸ் ஒய் டிஒய் இசட் இசட். திஸ் இஸ் த டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர்னு எழுதலாம். டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் மீன்ஸ் 2x 2y 2z. இந்த 2 காமனாக வெளியே எடுத்திங்கன்னா அந்த 2 தான் இந்த ஃப்ராக்ஷனில் வருது. ஓகே, 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர்னு வருது. இந்த ஒரு அனதர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தட் இஸ் டிஎக்ஸ் பை எக்ஸ். ஓகே, so then this is equivalent to dx by x. So which is implies when you integrate this one is log of
மேலே டெரிவேட்டிவ் dx by xக்கு ஈக்குவல் இது. dx by xனா that is log of something வந்துடும். இந்த 1/2 அப்படியே இருக்கும். The right hand side log in x log c2. So then we get the solution c2 equal to something. Okay. So the same way z into p minus q z square plus x plus y whole square. This is the dx by z dy by minus z. இதுவும் வந்து ஒரு சொல்யூஷன் ரொம்ப ஈஸி. ஃபைண்ட் அவுட் த அதர் சொல்யூஷன், அதை எடுத்து அதில் சப்ஸ்டிட் பண்ணி இதை ஸ்ட்ரக்சர் கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா இங்கே சிம்பிள் ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் தான். வேரியபிள் செப்பரபிள் அப்ளை பண்ணிவிட்டு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ மோஸ்ட்லி எல்லா ப்ராப்ளத்தையும் பாருங்கள். அண்ட் தென் இஃப் எனி அதர் டவுட், ஓகே, அதை மட்டும் ஒரு டவுட்டை மட்டும் மார்க் பண்ணி அனுப்புங்க வாட்ஸ்அப்பில். ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ. And using the multipliers, this is the multipliers means இங்கே பார்த்தீங்கன்னா adx divided by v minus int is something. இதில் பார்த்தீங்கன்னா using multiplier xyz னா xyz மல்டிப்ளை பண்ணிவிட்டு, ஓகே, ஃபஸ்ட் ஃப்ராக்ஷனில் x, செகண்ட் ஃப்ராக்ஷனில் y, தேர்ட் ஃப்ராக்ஷனில் z மல்டிப்ளை பண்ணி கீழே அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 0 வரும். தட் இஸ் கால்ட் த மல்டிப்ளையர். இந்த மல்டிப்ளையர்ஸ் மெமரைஸ் பண்ணிங்கன்னா தான் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணால் எனக்கு ஞாபகம் இருக்கும். அதர்வைஸ் இட்ஸ் அ ரியலி டிஃபிகல்ட் ப்ராப்ளம். ஸோ அந்த மல்டிப்ளையர் ஞாபகம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். டினாமினேட்டர் 0 ஆகிடு. ஸோ தென் வி கெட் த சொல்யூஷன். ரெண்டு டிஃப்ரெண்ட் சொல்யூஷன், ரெண்டு டிஃப்ரெண்ட் மல்டிப்ளையர் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இதெல்லாம் வெரி ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் தான் எல்லாமே. ஓகேவா? So we want to choose the multiplier x minus y minus z for this problem. Then only we get the denominator is 0. First இதுல x, ரெண்டாவது இதுல minus y, மூணாவதுல minus z மல்டிப்ளை பண்ணாதான் 0 வருது. 0 வரா மாதிரி நாம சூஸ் பண்ணுறதுக்கு தான் multiplier. The same way yx minus z, we get the 0. So மேலே பார்த்தீங்கன்னா y dx plus x dy minus z dz இருக்குது. இந்த y dx plus x dy d of xy எடுக்கலாம், minus z dz. So then the solution is become the xy minus z square by 2. That is z square by 2, z square 2 across 1 2xy. So on the structure மாத்துறாங்க, xy minus z square by 2 equal to constant. அது LCM எடுத்தீங்கன்னா 2xy minus z square. So இதெல்லாம் very standard problem தான். So using the multiplier. Finally, charpit method for the non-linear partial differential equation. This is the special multiplier அப்படின்னு கொடுத்துருக்கோம். I thought first two method enough. Okay, mostly ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் கேட்க மாட்டாங்க. மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர் அண்ட் மெத்தட் ஆஃப் குரூப்பிங். மெத்தட் ஆஃப் குரூப்பிங்லேயே டைரெக்டாக சிம்பிளான ப்ராப்ளம் மோஸ்ட்லி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்லாம் CSIR நெட்டில் தான் கேட்பாங்க. TRB எக்ஸாமில் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணது சிம்பிளாக இருக்க ப்ராப்ளத்தை பார்த்துக்குங்க. அண்ட் இதர் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர் ப்ராப்ளம் பார்த்துக்குங்க. This is the charpit method for solving the non-linear partial differential equation. It's also very important one for the both NET exam and TRB exam. That is in the form of f of x comma y comma z pq equal to 0 for the non-linear partial differential equation of the form equal to 0. Here p is dou z by dou x, q into the dou z by dou y. So then the partial derivative dou a by dou x equal to fx, dou a by dou y equal to fy, dou a by dou z equal to fz, dou a by dou p equal to fp and dou a by dou q equal to fq.
So and from this is the notation. What is the charpit auxiliary equation is of the form dp by charpit auxiliary equation is of the dp by fx plus p fz and dq by fy plus qfz இங்க p இங்க q ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஓகே இங்க fx and fy ஓகே ரெண்டுமே p f of z இது q f of z dz by minus pfp minus qfq both are appear here pfp and minus qfp dx by minus fp dy by minus fq df by 0 suppose sometime வந்து இது எல்லாம் இது ப்ளஸ்லையும் இது ப்ளஸ் இது ப்ளஸ் இது ரெண்டு மைனஸில் அப்படி கூட இருக்கலாம் காம்பினேஷன் எல்லாம் தப்பு கிடையாது ஓகே ஸோ திஸ் இஸ் த சார்பிட் ஆக்சிலரி ஈக்குவேஷன் actually Lagrange equation is very simple compared to the charpit Lagrange equation. So and then finally we get the structure after simplification dz equal to p dx plus q dy after finding the p and q. Okay, determine the p and q. So the corresponding solution is called the complete integral. Okay, so this is the one of the problem. This is a non-linear partial differential equation and z equal to px plus qy p square plus q square. So then what is the function f of x equal to something from this dp by fx plus pfz dq by fy plus qfz dz by minus pfp minus qfq dx by minus fp dy by minus fq. This is called the charpit auxiliary equation. So from this what is the fx? Fx is minus p because of f enter the differentiate with respect to x na minus p where எங்கேயுமே x கிடையாது. So this is the minus p. Fy equal to minus q. Fy equal to minus q and fz equal to 1. Fz equal to 1 and fp equal to minus 2p. P differentiate with respect to p na the minus x minus 2p. Fq equal to minus y and minus 2q. So then dp by something dq by something. So dp by 0 nu vandirudhu dq by 0 nu vandirudhu and dz by p into x plus 2p q into y plus 2q dx by x plus 2p dy by y plus 2q. So then dp by 0 equal to 0, then we get it the dp equal to 0, then that is p equal to integrating on both sides p equal to a. The same way dq by 0 equal to 0, we get the q equal to b. So p equal to a and q equal to b, when you substitute in the given non-linear differential equation we get this something. This is called the complete integral. This is called the complete integral. This is the one of the solution. It's I thought a standard form. This is called the Claret's form அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, find the complete integral of the q equal to 3p square. So this is the fx equal to 0, fy equal to 0, fz 0, fp 6p and fq equal to minus 1. இது one of the q equal to 3p square. This is the charpit method apply பண்ணீங்கன்னா very simple. So dp by 0, dq by 0, dz by minus 6p square plus q dx by minus 6p dy equal to 1. dp equal to 0 na p equal to a and when you substitute in the given problem q equal to 3a square, when you substitute in the p and q both of them in the dz equal to p dx plus q dy and then integrate it, we get the z equal to ax get 3a square y plus some constant that is b. So this is called the complete integral. A complete integral is the general solution for this non-linear partial differential equation. The same way zpq plus p plus q இதுவும் பார்த்தீங்கன்னா zpq minus p minus q. fx பார்த்தீங்கன்னா x ஏ கிடையாது 0, y யும் கிடையாது 0. fz னா integrate differentiate with respect to z னா pq and fp னா differentiate with respect to p zq minus 1. The same way fq equal to zp minus 1 எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா dp by 0 plus p into pq, dq by 0 plus q into pq and then when you simplify it p square q pq square some structure 1 minus zp and 1 minus zq. So இதையும் சால்வ் பண்ணி pq கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். So when you take the first two fraction that is when you simplify it pq cancel பண்ணிடலாம், q cancel பண்ணிடலாம், ஒரு p cancel பண்ணிடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிருது p equal to aq னு வருது. ஓகே, p equal to aq.
ஸோ p equal to aqன்றதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா z into aq into q equal to aq plus qன்னு வந்துடும். ஸோ az q square equal to q into a plus 1. From this we get it the solution az q equal to a plus 1ன்னு வந்துடும். ஸோ q equal to a plus 1 by az. ஸோ pன்றது ஆல்ரெடி aqன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த qக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா pயும் இன் டர்ம்ஸ் ஆஃப் இசட்டில் கிடச்சிருது. இசட் அண்ட் ஏவில் ரெண்டுத்தையும் எடுத்து dz equal to pdx plus qdyயில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஓகேவா, அண்ட் தென் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா we get the z equal to something solution. ஸோ இங்கே வந்து இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு x வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணணும். ஸோ தட் இஸ் a plus 1 into dx, z கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறோம், z square by 2. ஸோ திஸ் இஸ் த ஜெனரல் சொல்யூஷன். This is called the complete integral. Okay. So like this we can solve the non-linear partial differential equation using the charpit method. So Lagrange method நிறைய methods இருக்கு. இதில் கொஞ்சம் டிஃபிகல்ட், ஈஸியான ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. இதுலேயும் டிஆர்பி பார்த்தும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் கேட்க மாட்டாங்க. அதனால் Lagrange மெத்தடில் ஃபஸ்ட்டு 2 மெத்தட் கொஞ்சம் தர பண்ணிக்க, மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர் வரலையும். அண்ட் அதர் மெத்தட்ஸ்லாம் தேவையில்லை, சிம்பிளாக தான் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கேட்டிருப்பாங்க. ஓகே, எனி த டவுட்னா மார்க் பண்ணி அனுப்புங்க. அந்த ப்ராப்ளம் ஸ்ட்ரக்கான ப்ராப்ளம் நாளைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஐ தாட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இதோட கம்ப்ளீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஐ தாட் நானே ரொம்ப சிம்பிளாக இருக்குதுன்னு நினச்சேன், பட் ஆனால் இட்ஸ் ஸோ மச் ப்ராப்ளம். I thought the algebra is very easy compared to this one because of we won't solve என்னதான் கேப்பபிலிட்டி இருந்தாலும் நிறைய ப்ராப்ளம் பார்க்கலன்னா நீங்கள் அங்கே போய் ஸ்ட்ரக் ஆகிடும். அதனால் எல்லா ப்ராப்ளமும் மேக்ஸிமம் கோ த்ரூ பண்ணுங்கள். நான் உங்களை போடுங்கன்னு சொல்லலை, சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லலை, ஜஸ்ட்டு கோ த்ரூ இட். ஓகே, ஒன் டைம் அட்லீஸ்ட் கோ த்ரூ பண்ணிங்கன்னா எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க, என்ன ஸ்கில்ன்றது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிடும். அண்டு தானே ஏதாவது ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா கூட உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ சார்பிட் பொறுத்தப்பட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் கேட்குறதுக்கு வாய்ப்புக்கு ரொம்ப கம்மி உங்களுக்கு இருக்கிற மார்க்குக்கு. சிஎஸ்ஆர் நெட்டில் ஏன் கேட்பாங்கன்னு சொல்கிறேன்னா தட் இஸ் த 4.75 மார்க். அதனால் உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கேட்டிருக்காங்க. பட் டிஆர்பியில்